நான் ஒன்றும் உங்ககிட்ட சும்மா ஓட்டு கேட்கலைங்க. நிறைய உங்களுக்காக செஞ்சுருக்கேன். நிறைய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இங்கே தான் ஆரம்பித்து செஞ்சு வச்சுருக்கேன். அந்த உரிமையில் தான் கேட்குறேன். சரிங்களா? வெற்றி நிச்சயம் தானே அப்படின்னு ஒருத்தர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்னன்னா திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கார். பேசினவர் ஓட்டு கேட்டிருக்கார். வெற்றி நிச்சயம் தானே, கண்டிப்பாக போட்டுருவீங்க தானே, கேட்கல சத்தமா அப்படின்னு பிகில் படத்தில் வேணாம் 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 சக்குதே இந்தியா படபாணியில் கேட்டிருக்காரு. அதுவும் எப்படின்னா எல்லா மக்கள்கிட்டையும் வெற்றி வந்து திமுகவுக்கு தானே, நிச்சயம் தானே, எல்லாம் போட்டுருவீங்க தானே, சத்தியமாக அம்மா சத்தியமாக போட்டுருவீங்க தானே அப்படின்னு அடித்து உரிமையோடு கேட்டிருக்காரு. எதுக்கு இந்த உரிமையோடு கேட்டார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அதாவது நான் வந்து திருச்சியில் தான் நிறைய நல்ல திட்டங்களையும் பல முக்கியமான திட்டங்களையும் ஆரம்பித்தேன், தொடங்கி வச்சேன், செயல்படுத்தினேன். சரிங்களா? அதனால் இந்த திருச்சி மக்கள் எல்லாரும் எங்களோட வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கணும், ஓட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப உரிமையாக கேட்டிருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். சரசுக்கு என்னடா சந்திரமுகி மாதிரி டான்ஸ் ஆடுறேன் தானே பார்க்குறீங்க? நான் சந்திரமுகியாக மாறலைங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திரமுகியாக மாறிட்டதா முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லை, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் வந்து சங்கியாவே மாறிட்டாரு, முழு சங்கியா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குறாராம். ஒரு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. தமிழகத்துக்கு எந்த சட்டம் கொண்டு வந்தாலும், எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் மாற்று கருத்து மறுப்பு தெரிவிக்கிறதே கிடையாது. எது கொண்டு வந்தாலும் ஐயா சரி 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 அப்படின்னு அவங்களுக்கு அடிமையாகவே மாறிட்டார், முழு சங்கியாகவே மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவங்களுக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? அதாவது இந்த படையப்பா ஸ்டைலில் சொல்லுவாங்க இல்லையா, மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு என்னது அப்படின்ற மாதிரி தான் இவங்க தான் கட்சியில் இருக்காங்க, ஆனால் அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூசகமாக கலாச்சிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை பாஜக கொண்டு வந்தப்போ கண்ணை மூடிக்கிட்டு அதையும் ஆதரிச்சார் இந்த பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின 8 மாநில விவசாயிகளை புரோக்கர்னு வசைபாடி கொச்சைப்படுத்தினார். இப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து முழுசா சந்திரமுகியாவே மாறி இருக்கிறார் பழனிசாமி. அதாவது முழு சங்கியாகவே மாறிவிட்டார். ஊர் ஊரா போய் அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா இதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? சார் நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க, ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னா அதுல இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக சின்னத்தில் போட்டியிடாம பாஜக சின்னத்தில் போட்டிடுறாங்க? அடுத்ததா பேசின முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு முறை சிஎம் ஆனார். அதுவும் எப்படி ஆனார்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இருக்கிற எம்எல்ஏ எல்லாரையும் விலைக்கு வாங்கி தான் அவர் சிஎம்மா உக்காந்தாரு. இப்போ மறுபடியும் அதுக்கு தான் அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஆட்சியை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ இருக்கிற தமிழ்நாட்டை முழுசா தூக்கி அவர் பாஜக கிட்ட கொடுத்துருவார், வித்துருவார் பாஜகவுக்கு. சரிங்களா? அதனால் பார்த்து கரெக்டாக ஓட்டு போட்டுருங்க மக்களே அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எம்எல்ஏக்களை ஏலத்தில் எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். எப்படி? மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்துக்கு எடுத்து
ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். கூவத்தூர் வரலாம் உங்களுக்கு தெரியும். திரும்பவும் இவர்கிட்ட ஆட்சி போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் டெல்லி கிட்ட அடகு வச்சிருவாங்க. அடகு என்ன மொத்தமாக வித்துடுவார். இவருடைய ஓனரான பாஜகவின் ஒரே நோக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது தான். நேரா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் நோட்டாவுக்கு கீழே அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் கொத்தடிமை கூட்டமா இருக்கக்கூடிய அதிமுகவை முகமடி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க.